கன்னட சினிமா திரையுலகில் அடுத்தடுத்து பேன் இண்டியா படங்களை பண்ணி அதில் வெற்றியை கண்டுட்டு வராங்க. அப்படி ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட படங்களில் ஒன்று தான் காந்தாரா. கடந்த 2022ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட வெறும் 15 கோடி செலவில் உருவான இந்த படம் கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேலே வசூலித்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சுது. இது வெறும் கன்னட சினிமாவில் மட்டும் இல்லை, தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு எல்லா இடத்துலையுமே இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. தற்போது ரிஷப் ஷெட்டி இதோட 2ஆம் பாகத்தை 100லேருந்து 120 கோடி பட்ஜெட்டில் மிக பிரம்மாண்டமாக எடுத்திருந்தாரு. இதோட ட்ரைலர் கூட ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த படம் இந்த படத்தோட OTT ஸ்ட்ரீமிங் ரைட்ஸை அமேசான் பிரைம் 125 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. இந்த படத்தோட சேட்டிலைட்ஸ் ரைட்ஸை ஜீ நெட்வொர்க் 80 கோடிக்கு வாங்கியிருக்கு. தெலுங்கில் இந்த படம் 100 கோடி, தமிழ்நாட்டில் 32 கோடிக்கும் விற்கப்பட்டிருக்கதாக சொல்லப்படுது. ஸோ ப்ரீ ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த படம் கிட்டத்தட்ட 300 கோடிகளுக்கு கிட்ட அதோட வியாபாரம் 300 கோடிகளை தாண்டி வியாபாரம் ஆகிருக்கு. இது இன்னும் ரிலீஸ் ஆகி எவ்வளோ வசூல் பண்ணுது அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த படம் வர அக்டோபர் 2ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சினிமா நியூஸ்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.